வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட் ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இன்னைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ட்ரி டார்கெட்டை பிளான் பண்ணலாம். ஸோ இப்போ மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,037 அப்படிங்கிறத ஹை இங்கே ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து லோ பார்த்தீங்க அப்படின்னா 24,088 வரைக்கும் டவுனில் வந்து அதுக்கப்புறம் இங்கிருந்து மறுபடியும் ஹை அப்படிங்கிறது ப்ரீ ஓப்பன் ஹையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மறுபடியும் சஸ்டெயின் பண்ணி கரெக்ஷன் கொடுத்து மறுபடியும் ஒரு ரேஞ்ச் அதுக்கப்புறம் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 25,090 இந்த லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்கு 93 அதில். ஸோ இப்போ இந்த டைரக்ஷனில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக பார்ப்போம். இன்னைக்கு முக்கியமான வால்டிலிட்டி இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று ப்ராஃபிட் புக்கிங், இன்னொன்று மார்க்கெட்டில் நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸஸ் இருக்கு வேர்ல்டு லெவலில். ஸோ அதோட இம்பேக்ட். ஸோ இந்த ரெண்டு ரீசனாலையும் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ்லேயே ஒரு ஹை வால்டிலிட்டி இருந்துருச்சு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ஹையர் டைம் ஃப்ரேமோடைய டார்கெட் லெவல் 24,950. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் பிரேக் அவுட் இல்லாமல் இது சப்போர்ட் எடுத்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. த சேம் டைம் இங்கே என்ட்ரிஸ் எடுத்தவங்க பிரேக் அவுட் பண்ணிட்டு ஹெல்த்தியாக கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனாலும் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இங்கிருந்து கீழே செல்லிங் லெவலில் கரெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களால இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ண முடிஞ்சது 25,050. ஸோ இதை கூட நம்ம டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். 25,050 இங்கே பிரேக் அவுட் ஆயிருந்ததுன்னா நமக்கு டைரக்ஷன் கிடைச்சிருக்கும், ஒரு நல்ல மொமெண்டம் இருந்திருக்கும். ஆனால் அது நடக்கலை, செல்லிங் ப்ரெஷர்னால இறங்கிடுச்சு. அடுத்து ஒரு 50 பாயிண்ட்டுக்கான ஜோன் லெவல் அது ஃபார்ம் பண்ணுச்சு. 25,000 25,050 வரைக்கும் இங்கே ஜோன் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து கேப் அப்பில் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் 25,050 to 60 இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகலாம். கேப் டவுன் ஓப்பன் ஆனால் 25,000 லெவல் சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஆனால் இது எப்படியுமே நடக்காம என்ன 25,900 லெவலில் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கிருந்தே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்கும், ஸ்ட்ராங்கான ப்ரெஷர். அப்படி இருந்து மேலே போனால் நமக்கு அந்த கேண்டிலோடைய ஹையை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் லோ ஸ்டாப்லஸ் வச்சு நம்ம டார்கெட் வந்து 25,230 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் ஒன் பை ஒன்னா. அப்படி இல்லாமல் இது மேல இருந்து இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் அல்லது 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இப்படி ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வச்சுது 25,000 அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுங்க, வேற என்ட்ரி எதுவும் எடுக்காதீங்கன்னு. இந்த லெவல்ல நமக்கு ப்ரெஷர் வச்சு இருக்கக்கூடிய ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே கேண்டில்ல ப்ரெஷர் இருக்கும்போது அதை நம்ம ஃபேஸ் பண்ற அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது, என்ட்ரியை வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கவும் முடியாது. ஸோ அதனால இப்படி ஒரு மொமெண்டம் இருந்ததுன்னா நம்ம ட்ரேடிங் இல்லாமல் வெயிட் பண்ணுறது சேஃபானது. இந்த ரெண்டு சினாரியோவில் சப்போர்ட் எடுத்து கன்ஃபர்மேஷன்ல என்ட்ரி எடுக்கலாம், அல்லது ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி கீழே இறங்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அது புட்டு எடுக்கலாம். இது ரெண்டுமே இல்லாமல் சென்ட்ரா ஓப்பன் ஆகி இன்சைட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் டைரக்ஷன் இருந்ததுன்னா போத் சைட் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் இதுதான். நம்ம இன்னைக்கு இதை தான் ஃபாலோ பண்ணணும். நமக்கு மேல இருந்து இறங்கும் போது செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும். ஏன்னா டைரக்ஷன் வந்து டைரக்டாவே செல்லிங் ரெசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதுனால அங்கிருந்து புட் ஆப்ஷன் எடுத்தோம். சிலருக்கு என்ட்ரி கிடைச்சது, சிலருக்கு கிடைக்கல. ஆனாலும் ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் நல்லா கிடைச்சது. ஆனால் அதே நேரத்தில் மேலே போகும்போது நம்ம காலில் என்ட்ரி எடுக்கல. த ரீசன் கால் வந்து நம்ம பிளான்ல இல்லாமல் இருந்துச்சு, அதனால நம்ம எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்த மாதிரி ரேஞ்சு தான். இந்த ரேஞ்சுக்கு அப்புறமும் என்ட்ரி எடுக்கல. மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் ஹெல்த்தியாக இல்லாதனால. ஸோ நாளைக்கு நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி 25,000 அல்லது 24,900 இல்லைன்னா சப்போர்ட் பிரேக் அவுட்டா இல்லை சப்போர்ட் ரிவர்சலா எது நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம். ஸோ இந்த லெவல்ஸை நம்ம டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணுறோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படின்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 56,260 அந்த லெவல் வந்து நமக்கு ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம், இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்னு. ஸோ இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு நம்ம அப்படியே மேலே போக ஆரம்பிச்சது. ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து 56,930 வரைக்குமே இப்போ க்ளோசிங் ஆயிருக்கு. இங்கிருந்து இப்போ டைரக்ஷன் எப்படி நம்ம பார்க்கலாம்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான அப்சைட் மூவ் அப்படிங்கிறது கிளியர் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த மூமெண்டம் நம்ம அடுத்து எப்படியெல்லாம்
டைரக்ஷன் போகலாம் அப்படின்னு பார்க்கலாம்னா 56,600 அப்படிங்கிற சப்போர்ட்டும் 56,800 அப்படிங்கிற சப்போர்ட், ரெண்டு சப்போர்ட் லெவல் இங்க இருக்குது. இந்த ரெண்டு சப்போர்ட் லெவல் எடுத்துட்டு மேலே போகும்போது கால் எடுக்கலாம். அதே நேரத்தில் ரெசிஸ்டண்டா நம்ம எடுக்கக்கூடிய லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 57,300. ஸோ 57,300 வரைக்குமே மேக்ஸிமம் நம்ம டார்கெட் பிளான் பண்ணலாம். எப்படின்னா இந்த சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகும்போது டைரக்டாவே மேலே ஓப்பன் ஆகுது, ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம இதை அவாய்ட் பண்ணிடுவோம். ரிவர்சல்ல நம்ம புட்டு எடுத்து கீழே 56,900 வரைக்குமே புட்டில் பிளான் வச்சு நம்ம புட் ஆப்ஷன் புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இதை நீங்கள் உங்கள் ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.